வணக்கம் தமிழ் மக்களே. பங்கு சந்தை நிபுணர் திரு பி.ஆர். சுந்தர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள கைது செஞ்சிருக்கிறாங்க தமிழக போலீசார். ஆனா நீதிமன்றம் அவருக்கு நீதிமன்ற காவல் தரத்துக்கு உத்தரவிடல. இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம். சமூக வலைதளங்கள்ல பெரிய டிபேட்டே ஓடிட்டு இருக்கு. அதாவது பி.ஆர். சுந்தர் அவர்கள் குற்றவாளி தான், ஏன்னா அவங்க போலீஸ் கைது பண்ணிடுச்சு இல்ல அப்படின்னு சில பேரும், அதான் நீதிமன்றம் நீதிமன்ற காவலுக்கு அனுமதி தரலையே, அதனால இது ஒரு பொய் வழக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப பரபரப்பா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. பெண் அளித்த புகார் போலீசார் அவர்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. ஆனா கைது செஞ்சிட்டதுக்காக மட்டுமே அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. நீதிமன்றம் இந்த வழக்குல நீதிமன்ற காவலுக்கு உத்தரவிடல, அதனால இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னு சொல்லிட முடியாது. எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே திரு பி.ஆர். சுந்தர் அவர்களை குற்றவாளி அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுபோல நீதிமன்ற காவல் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக இது ஒரு பொய் வழக்கு அப்படின்னும் நம்ம முடிவு செஞ்சிட முடியாது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்பதான் எஃப்ஐஆரே போட்டிருக்கிறாங்க. இன்னும் விசாரணை நடக்கணும், எவிடன்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் குற்றத்தை நிரூபிக்கணும். அதுக்கப்புறம் தான் இவர் குற்றவாளியா இல்லை குற்றம் சாட்டப்பட்டவரா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த வழக்கு இப்பதான் எஃப்ஐஆருங்கிற முதல் கட்டத்தை அடைஞ்சிருக்கு. இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடியல. அதுக்கப்புறம் எவிடன்சஸை வச்சு கோர்ட் அவருக்கு தண்டனை கொடுக்கிற வரைக்கும் அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் மட்டுமே, குற்றவாளி அல்ல. நன்றி மக்களே.